ஃபெமினிசம் பேசுகிற பொண்ணுங்க இந்த காலத்தில் நிறையா இருக்காங்க. ஸோ ஃபெமினிசம் பேசிட்டு ஈக்குவாலிட்டி பேசுகிற பொண்ணுங்க தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் அ மேரேஜ் லைஃப். ஸோ ஃபெமினிசம் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் சொசைட்டி, அது இல்லைன்னு சொல்ல. பட் when it comes to marriage, when it comes to family, எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட், எதுக்கெடுத்தாலும் ஈக்குவாலிட்டி, எதுக்கெடுத்தாலும் ஐம் ஈக்குவல் டு யூ அப்படின்ட்டு when your husband says something, நிறையா இடத்துல இது நடக்குது. they are not ready to listen to what he says. எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசு, எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட், ஈக்குவாலிட்டி. ஒரு மேரேஜ் லைஃப் எப்போ அழகாக இருக்குன்னா, ஒரு ஆண் எப்போ ஒரு ஆணாக இருக்கானோ, ஒரு பொண்ணு எப்போ ஒரு பொண்ணாக அந்த வீட்டில் இருக்காங்களோ, அப்போ தான் அந்த மேரேஜ் லைஃப்க்கே ஒரு அழகு. நவடேஸ் ஃபெமினிசம் பேசுகிற பொண்ணுங்க எல்லாருமே தே ட்ரைங் டு பி லைக் மென். ஒரு 2 ஆம்பளைங்க ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஃபெமினிசம் பேசுகிற பொண்ணும் ஒரு ஆணும் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ your husband is not your challenger. அவங்க ஒரு விஷயம் பண்ணால் அவங்களை டாமினேட் பண்ணி வேற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது இது கான்ஃப்ளிக்ட் தான் ஏற்படுத்துது. நீ பெரியாளா, நான் பெரியாளா, we both are equal. இந்த மென்டாலிட்டி சொசைட்டிக்குள்ளே விமன் கேன் ரைஸ் தியர் வாய்ஸ், நிறைய விஷயத்துக்காக ஃபைட் பண்ணலாம். பட் ஆனால் when it comes to marriage, let your man be a man, be a woman in your family. அப்போ தான் அந்த மேரேஜ் லைஃபே ஃபுல்ஃபில் ஆகும். எல்லாத்துக்குமே ஆர்குமெண்ட், எல்லாத்துக்குமே எதிர்த்து பேசுறது, எல்லாத்துக்குமே எதிர்த்து நிற்கிறது. ஸோ தேர்ஸ் அ லிமிட். இது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போச்சுன்னா, ஸோ யோர் மேரேஜ் லைஃப் வில் பிரேக் அப்பார்ட். இது நிறையா பேர் லைஃப்பில் நடக்குது. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்கிறேன்னா, விமன் ஷுட் பி லைக் விமன் இன் அ ஃபேமிலி. மென்னாக இருக்க விடுங்க. ஸோ தட்ஸ் த பேசிக் திங் விச் ஐ வாண்ட் டு சே. ஃபெமினிசம் எல்லாமே சொசைட்டிக்குள்ளே இருந்தால் இட்ஸ் பெட்டர். பட் ஆனால் அது ஃபேமிலிக்குள்ளே வந்துச்சுன்னா மேரேஜ் லைஃப் ரொம்ப நாளாக நீடிக்காது அப்படின்றது இட்ஸ் மை ஒப்பீனியன். இதை நிறையா ஆண்கள் உணர்ந்திருப்பாங்க, நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேரேஜ் லைஃப் ஒரு ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃபாக இருக்கணும் அப்படின்னா விமன் ஷுட் பி விமன் அண்ட் மென் ஷுட் பி மென். அதுதான் ஒரே சொல்யூஷன். இந்த டாமினன்ஸ், இந்த ஆட்டிடியூட், இந்த எதுக்கிறதால எதிர்த்து பேசுகிறது, இந்த ஆட்டிடியூடில் இருக்க ஒரு விமன், ஆங்க்ரி விமன் எப்போவுமே ஷி வில் பிரேக் த ஃபேமிலி இன்டு பீசஸ். மேரேஜ் லைஃப்க்கு அது இட்ஸ் நாட் அ குட் ஆட்டிடியூட். ஸோ எல்லா இடத்துலையும் ஃபெமினிசம், ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசி அது வீட்டுக்குள்ளேயும் அந்த ஆட்டிடியூட் வரனால இட்ஸ் பிரேக்கிங் அப் மேரேஜஸ். ஸோ அது இல்லை எனக்கு உண்மையாலுமே எனக்கு மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பீயிங் அ விமன், ஸோ ட்ரை டு பி அ விமன். பி சாஃப்ட், பி பொலைட் வித் யுவர் ஹஸ்பண்ட். அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ட்ரை டு சப்போர்ட் தெம். ட்ரீட் யுவர் men like a king, then he will definitely treat you like a queen. இது ரொம்ப ஒரு பேசிக் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டால் மேரேஜ் லைஃப் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பட் இல்லை, நான் ஆட்டிடியூட் காட்டுவேன், என்னால் மாற்றிக்க முடியல அப்படின்னா, ஸோ மேரேஜ் லைஃப் ரொம்ப நாளாக நீடிக்காது அப்படின்றது நிறைய பேர், சில பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வாழ்க்கையில் அது நடக்கவும் செய்யும். ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் that's it. ஒரு மேரேஜ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா men should be a men, women should be women. That's it.